வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட நள்ளிரவில் கேரள அரசு பேருந்தும் போக்குவரத்து ஊழியர்களும் அங்கிருந்த மக்களை பாதுகாப்பதற்காக கொட்டும் பெருமழையிலும் உயிரை பணயம் வைத்து போராடியுள்ளனர். பேரிடர் நேரிட்ட போது நம்பிக்கையுடன் போராடிய அந்த ஊழியர்களின் முயற்சிகளை பார்க்கலாம். வயநாட்டில் கல்பேட்டா என்ற சிறு நகரில் உள்ள இந்த கேரள அரசின் பணிமனையில் இருந்துதான் மேப்பாடி சூரல்மலை வழியே முண்டக்கைக்கு தினமும் இயக்கப்படுகிறது இந்த பேருந்து. கல்பேட்டாவில் இரவு 8:30 மணிக்கு புறப்படுகிறது. இரவு 9:45க்கு முண்டக்கையை அடைகிறது. நடத்துனர் முகமது குன்னியும் ஓட்டுநர் சஜித்தும் இரவில் பேருந்துடன் முண்டக்கையிலேயே தங்கிவிட்டு மறுநாள் காலை 6 மணிக்கு சேவையை தொடர்வார்கள். இந்த வழித்தடத்தில் ஓராண்டுக்கும் மேல் பணியாற்றுவதால் முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி பகுதி மக்களோடு நன்றாக பழகியவர்கள் இவர்கள். അവര് വളരെ വളരെ നല്ല സ്വഭാവമുള്ള ആളുകളാണ്. കാരണം നമ്മുടെ ഒരു അച്ഛനെ പോലെയോ അല്ലെങ്കിൽ ബ്രദറിനെ പോലെയൊക്കെ പെരുമാറുന്ന ആളുകളാണ് അവിടെ ഉള്ളത്. നമ്മോട് എപ്പോഴും ചിരിക്കും, അതുപോലെ വർത്തമാനങ്ങളെല്ലാം പറയും, തമാശ പറയും. ഇതെല്ലാം ചെയ്യുന്ന ആളുകളാണ് അവിടെ ഉണ്ടായിരുന്നത്. മറ്റു റൂട്ടുകളിൽ പല റൂട്ടുകളിലും നമ്മൾ ജോലി ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിലും ആ മുണ്ടക്കൈ ഭാഗത്തുള്ള ആളുകൾ ഒരു പ്രത്യേക ഒരു നല്ല ഒരു സ്വഭാവമുള്ള ആളുകളായിരുന്നു. வழக்கமான இந்த பணி பட்டியலின்படிதான் அன்றைக்கும் புறப்பட்டார்கள் முகமதுவும் சஜித்தும். ஆனால் முற்றிலும் வழக்கத்திற்கு மாறான விஷயங்களை சந்தித்தனர். இரவில் வழக்கமாக நிறுத்தப்படும் மலைமுகட்டில் பேருந்தை நிறுத்திய ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்திலேயே தூங்கியுள்ளனர். அதிகாலை 2 மணிக்கு இடி மின்னலோடு பொழிந்த மழையால் கண்விழித்த நடத்துனருக்கு கீழே இறங்கி பார்த்தபோதுதான் நிலைமை புரிந்துள்ளது. தனது மகனை காணவில்லை என்று தேடி அலைந்த ஒரு தம்பதி நடத்துனரின் கண் முன்பே அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். இதில் அதிர்ந்து போன அவர் இயற்கையின் சீற்றத்தை புரிந்து கொண்டு முண்டக்கையில் தனக்கு தெரிந்தவர்களை பேருந்து இருக்கும் பகுதிக்கு வருமாறு அலைபேசியில் அழைத்துள்ளார். அந்த வகையில் முண்டக்கையில் பலர் உயிர் பிழைத்துள்ளனர். தம் கண்முன்னே பேரிடரின் கோரம் நிகழ்வதை மேப்பாடி காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு துறைக்கும் தனக்கு தெரிந்த செய்தியாளர்களுக்கும் தெரிவித்துள்ளார் நடத்துனர் குன்னி. பெருமழை கொட்டும் நள்ளிரவில் வெள்ளத்திலும் சேற்றிலும் சிக்கியவர்களை மீட்க கயிறு கிடைக்காததால் பலரை காப்பாற்ற முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார் குன்னி. ഞങ്ങള് തലേദിവസം വന്നിരുന്ന ആ പാലം അവിടെ ഇല്ല. അതുപോലെ ഞങ്ങൾ വരുന്ന വഴിക്ക് ഒരു അമ്പലം ഉണ്ടായിരുന്നു. ആ അമ്പലം അവിടെ ഇല്ല. ഞാനും ഡ്രൈവറും മുണ്ടക്കൈ ഭാഗത്തേക്ക് പിന്നെയും നടന്നു നീങ്ങി. ഒരു കാറ് വാങ്ങുകയോ മറ്റോ ചെയ്യാമെന്ന് പ്രതീക്ഷിച്ചു. പക്ഷെ അവിടെ കണ്ട കാഴ്ച അതിലും ഭീകരമായിരുന്നു. അതായത് അവിടെ ഞങ്ങൾക്ക് കയറ് വാങ്ങാനോ അതുവരെ ചായ കുടിച്ചിരുന്ന കടകളോ ഒന്നും അവിടെ കാണുന്നുണ്ടായിരുന്നില്ല. അവിടെ ഉണ്ടായിരുന്ന പള്ളി, അതിൻ്റെ ഒരു ഭാഗം ആകെ നശിച്ചു പോയിട്ടുണ്ട്. അതുപോലെ അവിടെയുള്ള സ്കൂള്, ആ സ്കൂള് തകർന്നിട്ടുണ്ട്. ഒരു നിരവധി വീടുകൾ അതെല്ലാം തകർന്നിട്ടുണ്ട്. അതാണ് അവിടെ കാണാൻ സാധിച്ചത്. അങ്ങനെ ഈ ഇവിടെ കിടക്കുന്ന ആളെ ഈ പുഴയിൽ ഞങ്ങൾ കണ്ട അദ്ദേഹത്തെ ഉടൻ തന്നെ റെസ്ക്യൂ പ്രവർത്തകർ വന്ന് അദ്ദേഹത്തെ സംരക്ഷിച്ച് കൊണ്ടുപോവുകയാണ് ചെയ്തത്. കാരണം അതിൻ്റെ ഇടയ്ക്ക് തന്നെ ഞാൻ ആ ലൊക്കേഷനിലെല്ലാം അവരോട് റെസ്ക്യൂ പ്രവർത്തകരോട് പറഞ്ഞു കൊടുത്തിരുന്നു. மிகப்பெரிய பாறைகள் அடுத்தடுத்து உருண்டு வந்ததில் முண்டக்கை ஊரே அழிவதை கண்முன்னே பார்த்துள்ளனர் நடத்துனரும் ஓட்டுநரும். ஏற்கனவே பேருந்திற்கருகே வந்து சேர்ந்தவர்களை அவசரமாக மேட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். முண்டக்கையில் தாம் பார்த்த இயற்கையின் கோர தாண்டவத்தை கல்பேட்டா பணிமனைக்கும் தெரிவித்துள்ளார். முண்டக்கை பாலம் அடித்துச் செல்லப்பட்டது நடத்துனர் குன்னி சொல்லிதான் வயநாடு மாவட்ட நிர்வாகத்திற்கே தெரிய வந்துள்ளது. എനിക്കൊന്നും തോന്നിയില്ല. കാരണം എന്ന് പറഞ്ഞാൽ എനിക്ക് അതിന്റെ സീരിയസ്നെസ് അറിയില്ലായിരുന്നു. രാവിലെ 6 മണിയായിട്ട് എല്ലാ വിശദാംശങ്ങളും അറിഞ്ഞപ്പോഴാണ് ഇതിന്റെ സീരിയസ്നെസ് മനസ്സിലായത്. കണ്ടക്ടറെ സംബന്ധിച്ച് പുള്ളിക്കൊന്നും വയ്യ. കാരണം സ്ഥിരമായിട്ട് കാണുന്ന യാത്രക്കാരാണ്, സ്ഥിരം പോകുന്ന കണ്ടക്ടറാണത്. അപ്പോൾ ആ യാത്രക്കാരുടെ
പലരും അവസാന ജേണിയിലുള്ള യാത്രക്കാര് പലരും രാവിലെ ആകുമ്പോഴേക്കില്ല. அன்று அதிகாலை 3:30 மணிக்கு இரண்டாவது நிலச்சரிவு நேரிட்ட போது பேருந்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருந்த மொத்த பகுதியும் காணாமல் போயுள்ளது. வந்து சேர்ந்த முண்டக்கை மக்கள் 100க்கும் அதிகமானோருடன் பேருந்தை உயரமான பகுதிக்கு ஓட்டிச் சென்றுள்ளனர். மறுநாள் வெளிச்சம் வந்த பிறகு ஊரே இல்லாத இடத்தை பார்த்து அதிர்ந்து போயுள்ளனர் நடத்துனரும் ஓட்டுநரும். மாலையில் அவர்கள் அனைவரும் மறுகரைக்கு மீட்கப்பட்டுள்ளனர். நடத்துனர் குன்னியும் ஓட்டுநர் சஜித்தும் கூறிய தகவலின்படி தீட்டிய வரைபடத்தின் மூலம் பயணித்த மீட்புக் குழுவினர் அதன்படியே பயணித்துச் சென்று 200க்கும் அதிகமான மக்களை காப்பாற்றியுள்ளனர். கடினமான சூழலில் அரசு ஊழியர்கள் எப்படி மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குகிறார்கள் கேரள அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் நடத்துனர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.